ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதிய உணவு நான் பானையில் வடிச்சிடலாம் அப்படின்ட்டு பானையில் தான் வச்சிருக்கேன். சாப்பாடுக்கு அரிசி களைஞ்சி வச்சுட்டு புதினா துவையல் மல்லி துவையல்லாம் இருந்ததெல்லாம் தனித்தனியாக சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால சத்து மாவு கஞ்சி தான் போட்டு குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு புளிக்குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலான்னு புளி ஊற வச்சுட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த ஊறுகாய் இருந்து அதை தனியாக சூடு பண்ணி எடுத்து வச்சிடலான்னு அதையும் சூடு பண்ணி கொஞ்சமாக வெல்லம் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன சாப்பாட்டுக்காக இருந்தாலும் ஊறுகாய் கொஞ்சம் இருந்தால் வேறு லெவலில் இருக்குங்க. சமைக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சமாக மளிகை பொருள்லாம் போட்டு வைக்க வேண்டியது இருந்து அது எல்லாத்தையுமே தனித்தனியாக பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். புக்ஸு போட்டு வச்சுருந்த இடமே ரொம்ப நாஸ்தியாக அவ்வளோ இதாக இருந்துச்சு, மெஸ்ஸியாக. சரி, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருந்து ஹெல்மெட் பாக்ஸ் தான் இருந்துச்சு. அதை எடுத்து கொஞ்சமாக டேப் போட்டு வச்சு எனக்கு எந்த அளவுக்கு முடிஞ்சதோ அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு நான் ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு புக் ஷெல்ஃப் ரெடி பண்ணிவிட்டேன். குட்டி லைப்ரரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் எங்களோட குட்டி லைப்ரரி. அந்த வேலையை முடிச்சுட்டு டைரெக்டாக கிச்சனுக்கு வந்ததுமே இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே மொத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே குடிக்கிற தண்ணி வந்தது. சரி, குடத்தையும் விளக்கிட்டு அதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு குடத்தையும் விளக்கிட்டு குடிக்கிற தண்ணியும் பிடிச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா பொடி கொழுக்கட்டை, அப்புறமா மொச்சப்பயிர் ஊற வச்சுருந்தேன். அந்த மொச்சப்பயிறு சுண்டல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பொடி கொழுக்கட்டை ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி, நீங்கள் புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாம். பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு கல்லை அரைச்சிட்டு துணியில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுங்க. அது ரொம்ப லைட்டாக உணர்ந்தா போதும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உணர்ந்தா போதும். அதுக்கப்புறமா தேங்காய் உடச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னொரு சைடில் தேங்காய் தான் எடுத்து உடச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அந்த பச்சரிசி உணர்ந்தா போதும். அதை அப்படியே மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காயில் தண்ணி அதிகமாக இல்லை, உடைக்கும் போதே கொஞ்சமாக போயிடுச்சு. சரி, தேங்காய் சில்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்சியில் உங்களுக்கு துருவுறது இருந்தால் கூட நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலே ஈஸியாக துருவின மாதிரி தானே இருக்கும், வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குன்ட்டு அது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துட்டு கொஞ்சம் அந்த கொட்டாஞ்சில் இருக்க அந்த குட்டி குட்டி இதெல்லாம் விழுந்துருக்கும் இல்லையா தேங்காய் கொடையே, அதனால் அதையும் அலசி தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அலசி போட்டு தான் அரைச்சி தனித்தனியாக எடுத்து கொட்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கலாம் அப்படின்னு. யாருக்கெல்லாம் இந்த கொழுக்கட்டை பிடிக்கும், யாருக்கெல்லாம் இந்த கொழுக்கட்டை செய்ய தெரியும், யாரெல்லாம் அடிக்கடி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டைக்கு இன்னொரு பேர் செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அப்போல்லாம் எங்கள் ஊரில் எல்லாருமே நைட்டு கண் முழிச்சு ஏதோ ஒரு மாதத்தில் பண்ணுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நைட்டில் தான் அது நைட்டு ஃபுல்லாகவே முழிச்சு கொழுக்கட்டைலாம் சுட்டு படைப்பாங்க. அந்த கொழுக்கட்டை மேலே ஆண்கள்லாம் கண் முழிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நிறைய ஏதோ பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. எங்கள் ஆயா இருந்த காலத்துலலாம் அவ்வளோ சூப்பராக ஜாலியாக போயிட்டுருக்கும். இப்போல்லாம் அது நினைக்கும் போது திரும்ப அந்த காலம் வருமான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கொழுக்கட்டை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அதுக்கப்புறமா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதிலே துருவின தேங்காயும் போட்டுக்கிட்டேன். இதிலே நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரைலாம் சேர்த்துக்க மாட்டேன், அடுத்த நாள் சாப்பிட அப்படியே இருந்தால் சூப்பராக இருக்குன்றதுனால. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிடிக்கிற அளவுக்கு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, அதை போல் ரொம்ப கெட்டியாகவும் ஆக்கிடாதீங்க. கரெக்டான பக்குவத்துக்குன்னுட்டு இட்லி பானை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி துணி போட்டு நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். உருண்டையாகவும் போட்டுக்கலாம், இல்லை இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா எப்படி பக்குவம் தெரியும்னா தண்ணியை தொட்டு நம்ம தொட்டு பார்த்துட்டு கையில் ஒட்டாது, அதுதான் வெந்த பக்குவம் அப்படின்னு அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மொச்சப்பயிர் வேக போட்டிருந்தேன் ஊற வச்சு அதை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் தான் அதுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். கொட்டாஞ்சில் ஏதாவது நம்ம தேங்காய் எடுத்து வேலை இருந்தாலே அந்த கொட்டாஞ்சி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அப்போ என்னெல்லாம் தேவைப்படுறதை கட் பண்ணி வைக்க அது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊரில் வச்சுலாம் அதை யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப சீக்கிரம் மையம் பிடிச்ச மாதிரி வீணாகிடும். அதனால் அதை அன்னைக்கு மட்டும் என்ன கட் பண்ணி வைக்க முடியுமோ அதை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது தூக்கி போட்டுருவேன்.
ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி செத்தி போட்டுக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி போட்டால் அது வாயில் படும்போது கடுப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் செத்திக்கிட்டால் அந்தளவுக்கு தெரியாதுன்னு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சியை செத்திட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன். ஒரு சில டைம் பச்சை மிளகாய் போடும், ஒரு சில டைம் போட மாட்டேன். அப்போ எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வைப்போம். பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொடி கொழுக்கட்டை, அப்புறம் பயிறு சுண்டல் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி பத்தலைனாலும் அதிகமானாலும் அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்ல கல் மாதிரி இருக்கும். மென்று சாப்பிடவே முடியாது. வாய்க்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யாரெல்லாம் செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை செஞ்சு படைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக இருப்போம்.